நம்ம தேவி லட்சுமியில யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ் நாங்க வாஷிங் மிஷின் கொடுத்துட்டு இருக்கோங்க. எவ்வளவு தானே கேக்குறீங்க? இந்த வீடியோல நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா தேவி லட்சுமி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். நம்ம கம்பெனி எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சின்னவடம்பட்டி 5 நகர் ஏரிக்கரையில லொக்கேட் ஆயிருக்கு. நம்மளோட இன்னொரு ஆஃபீஸ் இருக்கு, அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சங்கனூர் ரோடு பழைய பத்திர ஆஃபீஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வாஷிங் மிஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதுதான் நம்மளோட மினி தேவி லட்சுமியோட மினி காம்பாக்டான வாஷிங் மிஷின். என்னடா இது சின்னதா இருக்குன்னு நினைக்கலாம், இதுதாங்க நம்ம தேவி லட்சுமியோட மினி வாஷிங் மிஷின். இதுல வந்து பாத்தீங்கன்னா 6 கிலோல இருந்து நாங்க 11 கிலோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துக்கும் பிடிச்சி போய் எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் கூட கேட்டாங்க. அவங்களுக்காகவே ஸ்பெஷல் எடிஷனா நாங்க ட்ரையர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இது வந்து எப்படி இருக்கு, எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலா சொல்ல போறேன். இதுதான் நம்மளோட பாத்தீங்கன்னா 6 கேஜிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லிட்டு கொடுத்துறாங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாதுங்க, ஏபிஎஸ் ஃபைபர். அதுக்கப்புறம் உள்ள உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உள்ள உங்களுக்கு ஸ்பின்னிங்கோட இம்ப்ளர் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரைட்டு லெஃப்ட் மாறி மாறி ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் உள்ள வந்து பைப் கொடுத்துருப்பாங்க. பைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோல்ஸ் எதுக்காக கேட்டீங்கன்னா, நம்ம இதை கழட்டிட்டு உள்ள ஃபிட் பண்ணினால் போதும், நம்ம டேப் மூலியமா ஹோஸ் வச்சு தண்ணி டைரக்டா ஊற்றிக்கலாம். இல்ல நம்ம கிட்ட பைப் வசதி இல்லைன்னா இங்க குடத்துல கூட தாராளமா எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி எப்படி வெளியே போகணும்னு கேட்டீங்கன்னா, சைடில் இங்க வந்து டியூப் கொடுத்துருப்பாங்க. இந்த டியூபை ஜஸ்ட் நீங்க எடுத்து இப்படி கீழே ஒட்டினாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வெளியே போயிடும். உங்களுக்கு நிப்பாட்டணும்னு தோணுச்சுன்னா இதை எடுத்து கொக்கில இப்படி மாட்டினாலே போதும், தண்ணி உங்களுக்கு ஹோல்ட் ஆகி அப்படி நின்னுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கோர் ஒயர் கொடுத்துருப்போம். இது நீங்க நார்மலா வீட்டுல இருக்க ஜங்ஷன் பாக்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எதுல போறீங்களோ அதுலயே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது தனி எதுவும் கரண்ட் எடுக்க தேவையில்லை. அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு மேஜரான ப்ராப்ளம் என்ன கேட்டீங்கன்னா, எல்லாம் மேஜர் தப்பு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, டைமர்ல தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. இது நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். டைமர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோ மார்க் வந்து ரைட் சைட் போட்டிருக்கும். இங்க ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும், அதுதான் உங்களுக்கு பாயிண்ட். 0, 5, கீழே 10, இங்க 15, மேக்ஸிமம் 15 நிமிட்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்க 10 நிமிட்ஸ் வச்சாலே போதும், உங்களுக்கு துவைச்சு கொடுத்துரும். இப்போ நான் 5 நிமிஷம் வைக்கிறேன், எக்ஸ்ட்ரா 10 கூட வச்சிருக்கேன், அப்புறம் 15 வச்சிருக்கேன், 15 வச்சிருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டைமை குறைக்கணும்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் இருப்பாங்க. அப்படி நீங்க பண்ணவே கூடாது. நீங்க எப்படி ஆஃப் பண்ணு கேட்டீங்கன்னா, டைரக்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவா 0 வந்து நின்றுக்கும். கேஜி இப்படி இருக்கும். 8 கேஜி பாத்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன ஒரு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற மோட்டரும் இந்த சொன்ன பாத்தீங்கன்னா உள்ள ஃபேன் இருக்குது இம்ப்ளர்னு, அது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மோட்டர் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு வந்து அதிகமா கொடுப்போம் நாங்க. பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த மாடல் 9 கேஜி பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டைப்ல கொடுத்துருப்போம். இது கிளாஸ் நினைக்க வேண்டாம், ஏபிஎஸ் ஃபைபர் தான். எல்லாமே பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாமே முழுக்க ஏபிஎஸ் ஃபைபரால செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு டைமர் கொடுத்துருப்பாங்க. டைமருக்கு அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் கொடுத்துருவாங்க. இந்த பஸ்ஸர் எதுக்காக கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிச்சன்ல எங்க இருக்கும்போது 0 வந்து ஆஃப் ஆச்சுன்னா மிஷின் தெரியாது. இது வந்து நம்மளுக்கு வந்து சவுண்டு வெளிச்சமும் வந்து நம்மளை வந்து இண்டிகேட் பண்ணும், மிஷின் நிக்க போது நம்மளை வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட மோட்டர் கெப்பாசிட்டி வந்து 6, 8 சேர்த்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து அதிக கெப்பாசிட்டியில நாங்க கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில் குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருக்கோம். பாத்தீங்கன்னா நாங்க 6 கிலோ இருந்து 8, 9 மட்டும் தயாரிச்சிருந்தோம். எல்லா கஸ்டமரும் பிடிச்சி போய் எங்களுக்கு இன்னும் அதிக துணி போடணும், எனக்கு இன்னும் அதிக கெப்பாசிட்டியில கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா நாங்க 11 கிலோல நாங்க வந்து கொடுத்துருந்தோம். 11 கிலோ பாத்தீங்கன்னா முழுக்க உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டாவே இருக்கும். என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கொயர் பேட்டர்ல வரும். இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் உங்களுக்கு மேல கொடுத்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு இன்லெட் பைப்பு. மெயினான விஷயமே எல்லாத்துக்கும் ஒரு டவுட் என்ன இருக்கும், வாரண்டி தான் முக்கியம். இல்லைங்க உங்களோட எல்லா ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி நாங்க கம்பல்சரியா கொடுக்குறோம். வாரண்டி முடிஞ்சாலும் கவலையப்பட வேண்டாம். நீங்க 5 வருஷம் 10 வருஷம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, நீங்க தாராளமா நம்ம ஃபேக்டரிக்கு வாங்க, உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் நாங்க பண்ணி கொடுப்போம். சேம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து டைமர் கொடுத்துருவோம், கீழே பஸ்ஸர் கொடுத்துருவோம். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் பில் குவாலிட்டியும் உங்களுக்கு மோட்டரோட கெப்பாசிட்டியும் இதோட ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகி பெருசாயிட்டே போகும். அதுக்கப்புறம் இதோட பிரைஸ் தான். இந்த பிரைஸ்ல நீங்க எங்க தேடினாலும் சரி, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஆன்லைன் தேடினாலும் சரி, இந்த பிரைஸ்ல யாராலையும் வாஷிங் மிஷின் கொடுக்க முடியாது. எவ்வளவு தானே கேட்குறீங்க? உங்களுக்காக வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்காங்க. உண்மைதாங்க, வெறும் 2950 பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க வாஷிங் மிஷின் எடுத்து போய்க்கலாம். பிரைஸ் இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ரொம்ப வந்து லோவா கொடுப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது மாதிரி இது கிளீனர்ஸும் நல்லா பண்ணுமா உங்களுக்கு டவுட் இருக்கும். நாங்க எங்க கம்பெனினால நாங்க என்ன வேணா ப்ரோமோட் பண்ணலாம். நீங்க ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லலாம். இல்லைன்னா எங்க கம்பெனி வந்து நீங்க ரெஃபரே பண்ண வேண்டாம். ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா, எங்களுக்கு முழுக்க அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து கிளாஸ், ஏபிஎஸ் ஃபைபர் எல்லாம் சொல்லியிருந்தேன். மெட்டீரியல் உங்களுக்கு அடிச்சாலும் கீழே இப்படி தூக்கி வச்சாலும் உங்களுக்கு கிராக்கோ பிரேக்கோ எதுவுமே ஆகாது. நீங்க தாராளமா வந்துட்டு நீங்க மேல கூட இப்படி வந்து உட்காந்தாலும்
உங்களுக்கு வந்து எதுவுமே ஆகாது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா குட் குவாலிட்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா எல்லாருமே எல்லா ஃபீட்பேக்லயும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ட்ரையர் ஆப்ஷன் எல்லாருமே கேட்டாங்க. அவங்களுக்காகவே பாத்தீங்கன்னா ட்ரையர் ஆப்ஷனோட நாங்க கொடுத்தாச்சு. இது பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வாஷிங் மிஷின் மாதிரியே தெரியும்க்காக வாஷிங் மிஷின் பேட்டர்ன்லயே நாங்க போட்டிருக்கோம். இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 6.5 கிலோ 6.5 கேஜஸ்ல நாங்க கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அவுட்லெட் ஹோஸ் வந்து சைட்ல லெஃப்ட்ல ரைட்ல கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க டைமிங் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்லெட் பைப்பு, தண்ணி வந்து உள்ள வரக்கான பைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா டைமிங் எவ்வளவு நிமிஷம் துவைக்கணும், 3 நிமிஷம் 6 நிமிஷம் 9 நிமிஷம் 12 15 மேக்ஸிமம் கொடுத்துருக்கோம். நீங்க எத்தனை நிமிஷம் வேணுமோ அதை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸர் டைப்ல நாங்க கொடுத்துருக்கோம். பஸ்ஸர் எதுக்குன்னு கேட்டோம்னா நம்ம ஜீரோ மிஷின் நிக்க போச்சோம் நம்மளை வந்து இண்டிகேட் பண்ணும். இந்த இது எது கொடுத்ததான் பாத்தீங்கன்னா நார்மலு, இன்னொன்று வந்து ட்ரெயின், இன்னொன்று வந்து ஜென்டில். நார்மல் வச்சா உங்களுக்கு நார்மலா துவைச்சு கொடுக்கும். ட்ரெயின் நீங்க திருப்பினீங்கன்னா தண்ணி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வெளியே போயிடும். கேட்ட ட்ரையர் ஆப்ஷன் நாங்க கொடுத்தாச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 5 நிமிஷம் உங்களுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இதோட டெப்த், இதோட ஆழத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ரொம்ப நாங்க வந்து டெப்த் ஆழமா கொடுத்துருக்கோம். நீங்க நிறைய துணி போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு உள்ளேயும் பார்த்தா இதுவும் உங்களுக்கு நல்ல ஸ்பேஸா இருக்கும், நிறைய துணி நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரண்டி கார்டு வந்துடும். உங்களுக்கு வந்து இன்லெட் பைப்பு நாங்க கொடுத்துருவோம். நீங்க பயப்படாதீங்க, நம்மளோட கம்பெனில எல்லா ப்ராடக்ட்டுமே 1 இயர் வாரண்டி தான். எங்களோட சர்வீஸ் சப்போர்ட் பாத்தீங்கன்னா நீங்க 10 வருஷம் ஆனாலும் சரி, நீங்க அதுல இருக்க ஒரு ஸ்டிக்கர் குளிஞ்சா கூட நீங்க கட்ட அந்த ஸ்டிக்கரோ போல்ட்டோ எது வேணா வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்க வந்து சர்வீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப வாஷிங் மிஷின் பார்த்தாச்சு. வாஷிங் மிஷின் தான் பண்றீங்க கேட்டா அது மட்டும் கிடையாதுங்க. நம்ம வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி பண்ணிட்டு இருக்கோம். யாரும் கொடுக்க முடியாத பிரைஸ்ல இப்படி ஒரு குவாலிட்டியில யாராலும் கொடுக்க முடியாது. எல்லாமே உங்களுக்கு டீட்டா காமிச்சு. இப்போ நம்ம வாஷிங் மிஷின் வருது. அடுத்து நம்ம கிரைண்டர் பார்த்தோம். கிரைண்டர் தான் காட்ட போறோம். கிரைண்டர்ல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 டைப்ல இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு வந்து டேபிள் டாப், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் மாடல் டில்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள் டாப்பை பார்த்தலாம். டேபிள் டாப் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லயும் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இதுல என்ன ஸ்பெஷல் நீங்க கேட்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பிரைஸ் மட்டும் தான் ஸ்பெஷல் உங்களுக்கு. பிரைஸும் அப்புறம் பாத்தீங்கன்னா பில்ட் குவாலிட்டியும் இதுல என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே சொல்லிடுறேன். இது மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிட்டு கொடுத்துருவாங்க. என்னென்ன பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பேசுறது, தேங்காய் தருவது உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயமே வாரண்டி கார்டு தான். வாரண்டி நீங்க பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா 2 லிட்டர் கெப்பாசிட்டி பிளஸ் 1 இயர் வாரண்டி உங்களுக்கு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். இதுல நம்ம கிட்ட வந்து அலுமினியம் மோட்டர் பண்ணிட்டு இருக்கோம், காப்பர் மோட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இதோட டைமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 20 நிமிஷமே போதும். வெறும் 20 நிமிஷத்துல உங்களுக்கு வந்து மாவை ஆட்டி கொடுத்துரும். இதோட பிரைஸ் கேட்டீங்கன்னா வெறும் ஷாக் ஆறீங்க. எவ்வளவு தானே கேக்குறீங்க? வெறும் உங்களுக்காகவே 1900 பிளஸ் ஜிஎஸ்டியோட நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் இந்த டேபிள் டாப்பை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் சேம் அதே மாதிரி உங்களுக்கு மேல லிட் வந்துடும். 2 லிட்டர் கெப்பாசிட்டி 2 கல்லோட பிளஸ் 1 இயர் வாரண்டி வந்துடும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மோட்டர் பிளஸ் பெல்ட் பிளஸ் கீரும் உங்களுக்கு 3 இதுல அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட அட்வான்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல நான் சொல்லிக்கிறேன். இதுல என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா எங்க கிரைண்டரும் சரி அதர் கிரைண்டர்லயும் சரி பாத்தீங்கன்னா பெண்களாகட்டும் வயசாகட்டும் இதை தூக்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, இதை தூக்கி கழுவுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதை ஈஸியாக்குறத உங்களுக்கு டில்ட்டிங் மாடலே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துரும். இது சைட்ல வந்து நாபு கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இந்த நாபை வந்து நீங்க வெளியே இழுத்தா போதும். இந்த நாபை நீங்க வெளியே இழுத்துட்டு நீங்க சாச்சினாலே போதும், உங்களுக்கு மாவு ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ஸ்லைட் ஆகி வந்துடும். ஈஸியாவும் நீங்க கழுவிக்கலாம், ஈஸியாவும் நீங்க மாவு எடுத்துக்கலாம். கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் இது இப்படி நிப்பாட்டினாலே உங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிக்கும். நீங்க சாச்சா கூட இது வந்து சாயாது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாலே வெறும் உங்களுக்காகவே 2850 பிளஸ் ஜிஎஸ்டியோட கொடுத்துட்டு இருக்கோம். மிக்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் டிஎல்ஐ லோகோவோட. இது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிக் மாடல்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு 3 ஜாரோட கொடுத்துரும். ஒன்னு பெரிய ஜார், இன்னொன்னு வந்து மிடில் ஜார், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஜார் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உள்ள மோட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பியூர் காப்பரை கொடுத்துட்டு இருக்கோம். வெளியில பாத்தீங்கன்னா காப்பர் பிளஸ் அலுமினியம் உங்களுக்கு கலந்து கொடுப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3500 4000 சொல்லுவாங்க. ஆனா நம்ம கிட்ட 3 ஜாரோட சேர்த்து பியூர் காப்பரோட உங்களுக்காகவே ஜிஎஸ்டியோட சேர்த்து வெறும் 2000 ரூபாய்க்கு இந்த மிக்சியை நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வீடியோல எல்லாமே பார்த்திருப்பீங்க. இது எப்படி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூருக்கு டைரக்டா நீங்க வந்து ஃபேக்டரிக்குள்ள வாங்க, வந்து நீங்க தாராளமா வாங்கிட்டு போகலாம். இப்ப நான் சொன்ன பீஸ்ல வந்துட்டு 10 பீஸ் எடுத்தாதான் இந்த ரேட்டு கிடையாது. நீங்க ஒரு பீஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு இதே ரேட்டு தான். அதே மாதிரி எங்க கம்பெனில வந்துட்டு யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். தாராளமா வாங்க, காலையில இருந்து இருந்துட்டு சாயங்காலம் மட்டும் பார்த்துட்டு எல்லாமே நீங்க போகலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, திருச்சி, கரூர், மதுரை அந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஸ்கிரீன்ல 9345 நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப்ல ஹாய் மட்டும் போட்டா போதும். எங்களோட ப்ராடக்ட், அதோட கலரு, அதோட ரேட்டு உங்களுக்கு டீட்டெயிலா வந்துடும். நீங்க அதுல கூட வாங்கிக்கலாம்.